அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம். ஜென்மசலிலும் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில் இந்த மீனராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைய போகுது, எந்த விஷயத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரிஜினல் உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்னல்களும் பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாளாவது நல்லதாக ஏதாவது நடக்கும்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஆவலோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பரபவ ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில், உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, காதல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு. ஒரு சில சவால்கள் வரும். அது என்ன அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே மீனராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். கற்பனை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி. என்ன ஒன்று, நேருக்கு மாறாக ஒரு சில விஷயங்களில் இவங்க நினைப்பாங்க இது நிறையா நன்மையாக இருக்கும், பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு. ஆனால் ஆப்போசிட்டாக நேருக்கு மாறாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியை குறைக்கிற மாதிரி அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் ஒரு 8:42 மணிக்கு சதயம் நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. நம்மளுடைய மீனத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம், மேச ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. சித்திரை மாதத்தில் மேச ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா 12 மாதத்தில் சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம், மேசராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இந்த விசுவாசம் வருடம் முடிந்து பரபவ ஆண்டு தொடங்கக்கூடிய, அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்துட்ருக்கு, என்னென்ன விஷயங்களில் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைய இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னமுமே விளக்கமாக பார்க்கலாம். பக்கம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. திருமணம், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பு போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். ஜென்ம சனி காலம் அப்படின்னாவே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஏன்னா தனக்கரகன் என்று சொல்லக்கூடிய குரு உச்சம் பெற்று அமரும்போது இந்த விஷயங்கள்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்தடுத்த முன்னேற்றங்கள், அடுத்தடுத்த இலக்குகள், அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, குடும்பத்தில் இந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக நடக்காமல் கொஞ்சம் நேர்மாறாக நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் தொடர்பான விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய பொறுமையாலும் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கள் விஷயத்துலேயும் பெரியவங்க
அவங்க விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு இந்த காலகட்டத்தில் நடக்கிறதன் மூலிமா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டலட்சுமி கடாசம் இருக்கிறதுனால பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது. நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிடித்த வாகனத்தை வாங்குவீங்க. ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி காலம் என்பதனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, மனதில் ஒரு விதமான பயம், ஒரு வேலைபளு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்க்க இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படுறதுனால அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 49, 50, 75 இந்த பாடல்கள்லாம் அடிக்கடி நீங்கள் பாடும்போது கேட்கும்போது நிறைய சாதகமான விஷயங்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நடக்கும். பிள்ளைங்க விஷயத்தில் கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நேர்மாறாக இருக்கிற மாதிரி தோணும். வாக்குவாதம், பிரச்சனை, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், தேவையில்லாத இன்னல்கள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க நடக்க மாட்டாங்க. அதனால் மனம் வருந்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைங்களை சபிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் குறைச்சிக்கிறது நல்லது. பொதுவாகவே மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைகள், உற்றார் உறவுகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு கேட்காம அவங்க நேருக்கு மாறாக நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களையே அறியாமல் கோபப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க கேட்டால் கொஞ்சம் இணக்கமாக பேசுகிறது, பழகிறது இது ரொம்ப நல்லது. தினந்தோறுமே உடற்பயிற்சி செய்யுங்க, மெடிடேஷன் செய்யுங்க, யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. தினமும் வஜ்ராசனம் செய்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் இந்த மீனராசி என்பவர்கள் இந்த ஒரு ஆசனத்தை செஞ்சுட்டு வாங்க. குரு பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால அவரும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனதில் ஒரு சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். தனக்காரகன் சந்தோஷத்தை கொடுக்க, குரு அப்படின்னாவே சந்தோஷத்தையும் நிம்மதியும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர். அவரே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அவரே உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சோசியல் மீடியாவெல்லாம் உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குது. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு படைப்பாளி அப்படிங்கிற ஒரு பாராட்டு, கலைத்துறை சார்ந்த அவர்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், சந்தோஷம் தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சந்தோஷமும் அனுகூலமும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கால் மரத்து போகிறது, உடற்பயிற்சி செய்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் பழனி முருகனை போய் வழிபட்டுடுவாங்க. அதுவும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பழனி முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். நம்பிக்கையோடு மீனராசி என்பவர்கள் ராஜ முருகனை போய் வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். பொதுவாகவே மீனராசி அப்படிங்கிறது புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு என்பதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் திறமையாக செயல்படுற மாதிரி, அதிக உழைப்பை போடுற மாதிரி, நல்ல ஒரு முன்னேற்றம் காண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இருந்தாலும் நிறைய விஷயத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பொதுவாகவே மீனராசி என்பவர்களுக்கு அமையும். யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வரவே வராது. அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நிதி சம்பந்தமான இன்னல்களில் இந்த மீனராசி என்பவர்கள் அதிகமாக தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வீட்டிலேயே கூட முக்கியமான பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிதி சம்பந்தமான விஷயமெல்லாம் வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒப்படைக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல
ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், நிறைய கஷ்டப்படுறேன், இன்னல் படுறேன், நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, முன்னேற்றம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மீனராசி அன்பர்களுக்கு பழனி முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதோடு கூட நாங்கள் கருங்காலி மாலை ஒரிஜினல் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசி என்பவர்கள் அடிக்கடி உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அதிகம் தண்ணீர் எடுத்துக்காங்க. உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கு ரொம்ப ஒரு சாந்தம் கிடைக்கணும், மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் செய்யுங்க, வஜ்ராசனம் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.